நம்ம முன்னோர்கள் 3 விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒன்று, நோயில் மாட்டிக்கிடக்கூடாது. நோய் வந்தால் கடன் வந்துடும். கடன் வந்தால் அதை வசூல் பண்ணும்போது உறவுக்குள்ளே பகையாயிடும். இந்த 3 வராமல் பார்த்துக்கிட்டு சொல்லிடுறாங்க. இந்த நோய் எப்படி வருதுன்னு பார்த்தா, சிகரெட்டு, பான்பரகு, புகையிலை, ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரி பேட் ஹேபிட்ஸ்னால நோய் வர வாய்ப்பு இருக்குது. நம்ம உடம்பும் கெட்டு போகும், பணமும் செலவாயிடும். அடுத்தால கடனில் வந்து நிறைய இஎம்ஐயில் போட்டு மாட்டிக்கிறது, இந்த வீடு கட்டுற கடன் வாங்குறது போது சிக்கலாகிறது, படிக்க வைக்கிற செலவு, கல்யாண செலவு, இந்த மாதிரி பெரிய விஷயங்களில் போய் கடனில் போய் மாட்டிக்கிடுறாங்க. அவர் கடன் வாங்கும்போது திருப்பி நம்ம கொடுக்குறதுக்கு இந்த அளவுக்கு வெளியே வர வழியை கண்டுபிடிச்சிட்டு தான் உள்ளே போகணும். வெளியே வர வழி தெரியாமல் நம்ம உள்ளே போய் மாட்டிக்கிட்டோம்னா அந்த அலிபாபாவும் 40 இடங்களும் படத்தில் வந்து மாட்டின மாதிரி உள்ளே போயிட்டு வெளியே வர முடியாமல் சிக்கலில் மாட்டிக்கிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கடனை கொடுத்தது நம்ம உறவுகள், சொந்தக்காரங்கள் கடனை வாங்கிட்டோம்னா திருப்பி கொடுக்கலன்னா இருக்கிற உறவுகளும் சிக்கலாயிடும். 4வது, இதை விட புதுசாக வந்துருக்கிறது என்னென்னா, நம்மளுடைய நேரத்தை வந்து திருடுறதுக்கு இப்போ நிறைய டைம் வந்து எடுக்காங்க. சோசியல் மீடியா, அப்புறம் டிவியில் சீரியலு, அப்புறம் கேம்ஸு, கிரிக்கெட்டு, இப்படி நிறைய டைம் வந்து நிறைய வேஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு. அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. அந்த பேட் ஹேபிட்ஸ்லேருந்து வெளியே வர்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். நம்ம முன்னோர்கள் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இந்த 3 நோய், கடன், பகை, இப்போ புதுசாக இந்த டைமு திருடுறது நடக்குது. இந்த இதில் 4 விஷயத்துலேருந்து உங்களை காப்பாற்றிக்கிட்டிங்கன்னா லைஃப் வந்து ஈஸியாக இருக்கும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்.